எதற்காக என்னை அழைத்தாய்? என்னிடமே கண்ணாமூச்சி விளையாடுகிற உனக்கு அழைத்த காரணம் சொன்னால் தான் தெரியுமோ? நீ சொல்லாமலேயே உணரக்கூடியவன் தான் நானும் என்றாலும் இப்பொழுது உன் மனதை உணர எனக்கு அவகாசம் இல்லை. காரணத்தை கூறு. நீ வார்த்தை தவறிவிட்டாய். உன்னை அழிப்பேன் என்கிற என் வார்த்தை தள்ளி போகிறதே தவிர தவறி போகவில்லை. மூசா, அற்ப பதரே, வாய் சவடால் வேண்டாம். என்னை அழிக்கும் அஸ்திரங்களை தேடி யுகப் பயணம் போவதில்லை என்று கூறிய நீ எனக்கு தெரியாது என்று நினைத்து கால இயந்திரத்தின் மூலமாக சிறு குழந்தைகளை அனுப்பியிருக்கிறாய். சண்டாள, நாம எதிர்பார்த்த மாதிரியே குழந்தைங்க போனதை மோப்ப முடிச்சிட்டானே. எனக்கு எப்படி தெரியும் என்று தானே யோசிக்கிறாய்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரிந்த அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. நான் யாரையும் எங்கேயும் அனுப்பவில்லை. இல்லை, நீ அனுப்பி இருக்கிறாய். நான் அனுப்பவில்லை. காலத்தை கடந்து செல்லும் வரத்தை பெற்ற நானே உன்னை அழிக்கும் அஸ்திரங்களை நெருங்காமல் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்கே உன் முன்னே நிற்கும் பொழுது நான் யாரை எப்படி அனுப்பியிருக்க முடியும்? கால ஏந்திரம் என்பதே ஒரு கற்பனை. அதில் எப்படி ஏற முடியும்? காலங்களை கடந்து சென்று யுக புருஷர்களிடமிருந்து யுக அஸ்திரங்களை எப்படி பெற முடியும்? அதுவும் அந்த குழந்தைகளால். இல்லை, கால இயந்திரம் கற்பனை விஷயம் அல்ல. உனக்கு தெரிந்த அந்த விஞ்ஞானி அருமை நாயகம் அப்படி ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறாரா இல்லையா? குழந்தைகள் அதில் ஏறி யுகப் பயணம் போயிருக்கிறார்களா இல்லையா? நீ நேரடியாக பதில் சொல். இல்லை, அப்படி ஒரு இயந்திரத்தை விஞ்ஞானி அருமை நாயகம் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் கௌதம், கௌரி, சந்தியா, பாலு அந்த இயந்திரத்தில் ஏறி அஸ்திரங்களை தேடி நிச்சயமாக யுக பயணம் போகவில்லை. இல்லை, போயிருக்கிறார்கள். அது உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்பதால் நீ உனக்கு தெரியாது என்று சொல்கிறாய். இல்லை, அவர்கள் யாரும் அப்படி போகவில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவர்கள் நால்வரும் இப்போது பள்ளியில் இருக்கிறார்கள். சந்தேகம் இருந்தால் என்னுடன் வா, அவர்களை பள்ளியில் காட்டுகிறேன். வா, காட்டு. வா. கௌரி, இன்னைக்கு அந்த பாலு பி செக்ஷன்ல படிக்கிற ஹரிய போட்டு அடிச்சிருக்கான். ஏன் அந்த ஹரி பாலுவை விஷ் பண்ணலையா, அதனால அவனை போட்டு அடிச்சிட்டான். ச்சே, வர வர இந்த பாலுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவனை கண்டிச்சு வைக்கணும். நீங்க படிங்க. அங்கே பார். The great பாலு பராக் பராக் பராக். பார்த்தல்ல, டைம் மிஷின்ல யுகங்களுக்கு போனதா சொன்ன கௌதம், கௌரி, சந்தியா, பாலுவ. என்ன லுக்கு? வேற கேட்டாலே சும்மா அதிருதுல. அடச்சி உட்காரு. ஆமா, வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மட்டன். அதான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, கம்மி பண்ணிக்க. உடம்புக்கு நல்லது இல்ல. உனக்கு மட்டும் கம்மியாவா இருக்கு? நீ சொன்ன இந்த 4 பேர் யுகங்களுக்கு போலங்கிறத இப்ப நம்புறியா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இப்ப ஓ நிலைமை அதுதான். இந்த மூசா எந்த சூழ்நிலையிலையும் சொன்ன சொல்ல தவற மாட்டான். தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் குழப்பாத. போ. அசிம் போயிட்டானா மூசா? போயிட்டான் தாத்தா. ஏப்பா, நம்பிட்டானா? நம்பிட்டான் பாட்டி. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை இப்படியே நம்ப வைக்க போறோமோ தெரியல.
அவனை எப்படியாவது நம்ப வச்சுதானே ஆகணும். இல்லன்னா அவன் நம்மள துன்புறுத்துறதோட இல்லாம குழந்தைங்க உயிரோட வேற விளையாட ஆரம்பிச்சிருவான். குழந்தைங்க டைம் மிஷின்ல ஏறி போனத அசீம் எப்படி கண்டுபிடிச்சான்? அசீம் நம்மள ஞான திருஷ்டியில பாத்திருக்கலாம், இல்ல அந்த தடிய மண்டோரா நம்மள வேவு பார்த்துட்டு போய் சொல்லிருக்கலாம். சரி, நமக்கு இப்ப அவனுக்கு எப்படி தெரியுங்கிற ஆராய்ச்சி எதுக்கு? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவனை அடக்கவோ அழிக்கவோ இல்ல குழந்தைங்க திரும்பி வர வரைக்கும் குழந்தைங்க இங்கதான் இருக்காங்கன்னு அவனை நம்ப வைக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே குழந்தைகளாவே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு என்னப்பா, நாங்க குழந்தைகளாவே இருக்கோம். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? அசீமுக்கு அடுத்த சந்தேகம் வரதுக்குள்ள அவனுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாட்டி. இந்த ஆசிரமம் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? ஆமா கௌதம், ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன்னு தெய்வங்கள் குருகுல வாசம் செய்யற ஆசிரமமாச்சே. சூப்பரா தானே இருக்கும். இத பார்த்தா கிட்டத்தட்ட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே இருக்கு. டே பாலு, அதெல்லாம் நிழல், இதுதான் நிஜம். இந்த திரேதா யுகத்துல வாழற ஜனங்கள் மட்டும் இல்ல, இடங்கள், கட்டிடங்கள், செடி கொடிகள், உயிரினங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில தெய்வ கடாட்சம் உள்ளதா தான் இருக்கும். சோ நீங்க யாரும் எதையும் கமெண்ட் அடிக்க கூடாது. ஓகே, சரி சரி, ராமரை நெருங்கிட்டோம், செப்பலை கழட்டிட்டு வாங்க. நிஜமாவே ராமர் தானா? ப்ளூ கலர்ல இருக்காரு. இவர் கன்ஃபார்மா ராமரா தான் இருக்கும். ஆனா என்ன துணி துவைக்கும் போதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டே குண்டா, இந்த திரேதா யுக குருகுல வாசத்துல ராமரா இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதுவும் ஒரு பாடம் தான். இருக்கலாம் கௌரி, ஆனா கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த நேரடியா பார்க்கும்பொழுது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுதான் உண்மை. இது ராமர் தான். எப்படியோ நம்ம ராமரை பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். நம்ம பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம அவர் கூட பேசி அவர் நம்ம கூட பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப ராமர் துணி துவைச்சிட்டு இருக்காரு, நாம அப்புறமா வந்து பேசலாம். ஆமா ஆமா, நம்ம துணி துவைக்கிறது பாத்துட்டாங்களேன்னு அவரு ரொம்ப ஃபீல் பண்ண போறாரு. அப்ப வாங்க நம்ம ஆசிரமத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ராமரை பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா, வாங்க போலாம். யார் அது? வாருங்கள். நீங்கள்? நாங்கள் கலியுக சிறுவர்கள் ராமா. அப்படியா? சாரி, நீங்க துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்க வந்துட்டோம். அதனால் என்ன? துணி துவைக்கும் நேரம் ராகு காலமா யமகண்டமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குருகுல வாசத்தில் இது ஒரு புனிதமான பணி.
நீங்க? துணி துவைக்கிறது எப்படி புனிதமான பணியாகும்? தெய்வத்தின் துணியை துவைப்பது புனிதமான பணி இல்லையா? புரியவில்லையா? ஆமாம் ராமா. மாதா பிதாவுக்கு அடுத்தது குருதானே தெய்வம். அவருடைய துணியை துவைப்பது புனிதம் தானே. என்ன யோசிக்கிறீர்கள்? இல்ல ராமா, நாங்கெல்லாம் வாத்தியாருக்கு பட்ட பேரும் பட்டாசும் வைக்கிறவங்க. அறியாமல் செய்திருக்கலாம். இனிமேல் அந்த தவறை செய்யாதீர்கள். சரி ராமா, இனிமே செய்ய மாட்டோம். நல்லது. மகாராஜா வீட்டு பிள்ளையான உங்களுக்கு தனி சலுகைகள் எதுவும் கிடையாதா ராமா? நான் மட்டுமா மகாராஜா வீட்டு பிள்ளை? மகிமை பொருந்திய தசரத சக்கரவர்த்தியின் ஆட்சியில் அனைவருமே மகாராஜா வீட்டு பிள்ளைகள்தான். இங்கே யாருக்கும் தனி சலுகையோ தனித்துவமோ கிடையாது. அதோ என் தம்பி லட்சுமணர் ஆசிரம வாசலை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். அதோ பரதன் குருவின் பாதுகைகளை சுத்தம் செய்கிறார். அதோ சத்ருகணன் குருவின் பூஜைக்கு பூக்களை பறித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருந்தாலும் திரேதா யுகத்தில் குருகுல வாசத்தை இப்படித்தான் ஆரம்பித்தோம். ஆனால் காலப்போக்கில் கலியுகத்தில் மனித வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. அறம் அகன்று விட்டது. அதையும் நான் அறிவேன். சரி, வந்தது முதல் இந்த குருகுல வாசத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி கலியுகத்திலிருந்து வந்தீர்கள்? நீங்கள் யார்? உங்கள் நோக்கம் என்ன? முக்காலத்தையும் 14 லோகங்களையும் ராமபிரான் அறிவார். இருந்தாலும் சொல்கிறோம், நாங்கள் கால இயந்திரம் என்கிற ஒரு விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற ஓர் இயந்திரம் மூலம் இங்கே உங்களை தரிசிக்க வந்துள்ளோம். மிகவும் மகிழ்ச்சி. எனது தம்பிகளிடமும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா, எல்லோரும் இங்கே வாருங்கள். தம்பிகளே, அண்ணா, இவர்கள் முன்னோக்கிய காலமான கலியுகத்திலிருந்து வருகிறார்கள். இது லக்ஷ்மணன், இது பரதன், அது சத்ருகன். வணக்கம். நான் கௌதம். நான் கௌரி. நான் சந்தியா. நான் பாலு. எப்படி கலியுகத்திலிருந்து வந்தீர்கள்? என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? உங்க கூட கொஞ்ச காலம் இந்த ராமராஜ்யத்துல வாழலாம்னு தான் திரேதா யுகத்திலிருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். ராமராஜ்யமா? இங்கே நடப்பது மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி தசரத மகாராஜாவின் ராஜ்யம்தானே? சரி சரி, வாருங்கள், ஆசிரமம் போவோம். குருநாதர் இருக்கிறாரா ராமா? குருநாதர் குளிக்கச் சென்றிருக்கிறார், வாருங்கள். என்னடா பாலு, பேசாம வர? என்ன பேசணும்? இல்ல என்ன பேச சொல்ற?
இப்ப நான் ஏதாவது பேசினா அது பஞ்சகையில கை படம் வரைக்கும் போயிடுது. அதனால தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல என்ன பேசணும்னு சொல்லு. அதான் வெளிய அமைதியா இருக்குன்னா உள்ள எரிமலையா குமிழிக்கிட்டு இருக்கேன். டேய் ஜிலாவுதீன், நீ பாலுவா மாறின உடனே அவன மாதிரியே லொல்லு பண்ண ஆரம்பிச்சிட்டடா. அப்பதான் கேரக்டரை மெயின்டைன் பண்ண முடியும்ல. ஐயோ, என்னது? அருமை நாயகம் சார் இங்க நிக்கிறாரு. அவர் நம்மள பாத்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? நடந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். வேற வழி? சரி வாங்க. என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? வந்து எனக்கு ஒரு தகவலும் சொல்லல. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. என்னை ஏமாத்திட்டு டைம் மிஷின்ல ஏறி கடந்த கால யுகங்களுக்கு போய் அஸ்திரங்களை எடுக்க போனீங்களே, எப்ப வந்தீங்க? டைம் மிஷின் எங்க? ஜீனி எங்க?